கபடி விளையாடிருக்கீங்களா? பாஸ்கெட் பால் சூப்பர். ஸோ அதனால் அண்ணனால நிறைய படங்கள் பார்த்ததுனால இம்மிடியட்டாக அந்த ஸ்போர்ட்ஸ், ஏன்னா விஷுவலாகவே நிறையா இருக்கும். நீங்கள் கதை சொல்லும்போது விஷுவல் விஷயத்தை வந்து ஒரு பேசிக்காக வந்து என்னதான் டைரக்டராக இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் பிடிச்சவங்களால தான் அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் அண்ணன் அதுக்கு ஈஸியாக அது புரிஞ்சிச்சு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன். டைரக்டர்ஸை வச்சு நீங்கள் படம் எடுத்துட்டீங்க இல்லையா? ஸோ இதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தா வந்து 2 பேருமே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ப்ளஸ்ஸு. மைனஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம தப்பு பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுதான் மைனஸு. ஓகே, அந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் எதாவது இருக்கா? பாரதிராஜா சார் வந்து டேய் இது என்ன பண்ற அப்படின்ற மாதிரி? ஆமாம், அது 4 டைம் நடந்திருக்குது. அப்படியா? என்ன லெஃப்ட் கேமரா என்ன ரைட் லுக்கில் வருது, ரைட் ஒயிட்ல ரைட் லுக் தானே பார்த்தேன், இது என்ன லெஃப்ட் லுக் பார்க்க சொல்கிறேன், கேமரா இங்கே மாறுது, இங்கே மாறக்கூடாது. ஸோ அந்த 180 டிகிரி கிராஸ் பண்ணக்கூடாது. அது அந்த ரூல்ஸை வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவார். அதனாலேயே 2-3 டைம் வந்து அப்போ வந்து கூப்பிட்டு சொல்லுவார், சரி